ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். பல்லவன் ஒரு வழியா வீட்டுக்கு வந்துறாரு. வீட்டுக்கு வந்ததும் நிலா கேட்குறாங்க, ஏண்டா நான் கோவத்தில் அடித்ததும் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னால் உடனே போயிடுவியா? அவ்வளோ பெரிய மனுஷன் ஆயிட்டியா? ஏன் எனக்கு அடிக்கிறதுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு அடிக்கிறதுக்கும் என்னைய திட்டுறதுக்கும் எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு நீ, ஆனால் அந்த ஆளுக்காக நீங்கள் பேசுகிறதான் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னும், மறுபடியும் அந்த ஆளு இந்த ஆளுன்னு பேசாத பல்லவா அப்படின்னு சொல்கிறாப்புல. ஏன் அவரை பற்றி பேசுனா உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லவும், சரிடா இப்போதான் நீ வீட்டுக்கு வந்திருக்க, அதை பற்றி பேச வேணாம், பேச்சை விடு, சாப்பிடு வா. சரி போய் கை காலை கழுவிட்டு வா, எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவோம். ஏன்னா யாருமே இங்கே சாப்பிடலடா, நீ வீட்டை விட்டு போனதுலேருந்து உங்கள் அண்ணன்லாம் யாருமே சாப்பிடல அப்படின்னு சொல்லவும், சரின்ட்டு கை காலை கழுவிட்டு வந்து அப்போ எல்லாரும் சாப்பிட உட்காடுறாங்க. அப்போதான் நடேசனும் வர்றாரு. அங்கிள் நீங்களும் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லவும், அந்த ஆள் உள்ளே வந்தா நான் சாப்பிட மாட்டேன் நீ அப்படிங்கிறாப்புல. சரிடா பல்லவா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லவும், அப்போ நடேசன் சொல்கிறாரு, அவன் சாப்பிடட்டுமா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், இல்லைன்னா எனக்கு வெளியே கூட நீ கொண்டாந்து கொடு அப்படின்னு சொல்கிறாரு. சரின்ட்டு வெளியே கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. எங்கிட்டோ பல்லவன் வீட்டுக்கு வந்துட்டானே அது போதும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ள பல்லவனை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு நடேசன். நிலாவும் யோசிக்கிறாங்க, சரி இப்போதைக்கு இவன்ட்ட நடேசனங்களை பற்றியோ எதுவும் நம்ம பேச வேணாம், பேசுனா இவன் இப்போ கோவத்தில் இருக்கான், அதனால் இவன் எதையும் யோசிக்காமல் முடிவு எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இதை பத்தி பேச வேணாம் அப்படின்ட்டு அவங்களாம் அந்த பேச்சை விட்டுறாங்க. சாயந்தரம் போல சந்தாவும் அனிசும் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. சேரன் வந்து அவங்கள பார்த்ததும், வா அனிசு வா சந்தா, என்ன காலையில தானே உனக்கு பிரியாணி கொண்டாந்து கொடுத்தேன், என்ன அதுக்குள்ளேயும் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. அப்போ அனீஸ் கேட்குறாப்புல, ஏன் பையா நாங்கள் வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாதா அப்படின்னும், இல்லை அதுக்கு சொல்லலை அனீஸு, நீ இப்படியெல்லாம் வர்ற ஆள் இல்லையே அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லவும், சந்தா தான் சொன்னுச்சு இன்னைக்கு லீவாக தானே இருக்க, வா அப்படியே சேரன் வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டுச்சு, அதனால தான் பையா நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும், உனக்கு கொஞ்சம் ஸ்வீட்டும் பண்ணுச்சு, அதை கொண்டு வந்து உங்களை கொடுத்துட்டு போகலாம் தான் எடுத்துகிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லவும், சந்தா எல்லாத்துக்கும் ஸ்வீட்டை எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ தான் பல்லவனை பார்த்து கேட்குறாங்க, எங்க உங்கள் அம்மா இங்கே வந்திருக்கதா சொன்னாங்க, அவங்க எங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அவன் என்ன பண்ண போறான் தெரியலையே. அப்போதான் நிலா நினைக்கிறாங்க, போச்சுடா இப்போதான் அவங்க அம்மாவை மறந்து இருந்தேன், இப்போ சந்தா அந்த நிலைமை தெரியாம மறுபடியும் அவங்க அம்மா ஞாபகப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க நிலா. பல்லவன் எங்க அம்மா மறுபடியும் இந்த வீட்டை விட்டே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், என்னது வீட்டை விட்டு போயிட்டாங்களா, ஏன் பல்லவா அவங்க எதுக்கு வீட்டை விட்டு போனாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் இந்த வெளியே உட்காந்துருக்காரு அந்த ஆளுனாலதான் எங்க அம்மா வீட்டை விட்டு போனாங்க அப்படின்னு பல்லவன் சொல்றாப்புல. அவங்க வடநாட்டு சைடுன்னு வேற சேரன் சொன்னாரு, அதனாலதான் அவங்கள பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன், அவங்க போட்டா எதுவும் வச்சிருக்கியா பல்லவா அப்படின்னவும், ஆமா இப்போ கூட எங்க அம்மா அந்த 2 நாள் வீட்டில் இருந்தாங்கல்ல, இப்போ நானும் எங்க அம்மாவும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டா இந்த இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டாவை காமிக்கிறாரு. அந்த போட்டாவை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க சந்தா. என்னது இந்த போட்டாவில் இருக்குது உங்க அம்மாவா அப்படின்னு அதிர்ச்சியோட கேட்குறாங்க. அப்படின்னா எங்க அம்மாவை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாப்புல. ஏன் தெரியாது பல்லவா, இப்போ கூட இவங்க வேற ஒருத்தரோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லவும், ஆமா அது வேற யாரும் இல்லை எங்க அம்மா கூட பிறந்த தாய் மாமன் தான் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நிலாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. என்னது இப்போ இருக்கிறவரு உங்களுடைய தாய் மாமனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, ஆனா வெளியே கேட்கல. கேட்டு பல்லவன் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. என்ன சொல்றீங்க, உங்க தாய் மாமனோட தான் இப்ப எங்க அம்மா வாழ்ந்துகிட்டு இருக்காங்களா, என்ன சொல்றீங்க சந்தா அப்படின்னு கேட்குறாப்புல. ஆமா நான் உண்மையே தான் சொல்றேன், இப்பயும் அவரோட தான் இவங்க இருந்துகிட்டு இருக்காங்க, ஏன் உனக்கு அதெல்லாம் தெரியாதா, இல்லை இங்கே வீட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்கும் தெரியாதா அப்படின்னு சொல்லி நிலாவை பார்த்து கேட்குறாங்க. நிலாவுக்கும் சோழனுக்கும் ஆல்ரெடி தெரியும், அதை வெளியே சொல்லலை. இப்போ நிலாவை பார்த்து பல்லவன் கேட்குறாரு, என்ன நீ சொல்கிறாங்க சந்தா, எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் தான் வந்து நிலா ஒன்றும் தெரியாத மாதிரி, இல்லை எனக்கும் தெரியலை என்னன்னு கேட்போம் விவரமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிலா தெரியாத மாதிரி கேட்குறாங்க, என்ன சந்தா சொல்கிறீங்க அப்படின்னவும், ஆமாம் எங்கள் தாய் மாமனோட தான் இவங்க இப்போ இருந்துக்கிட்டு இருக்காங்க. தாய் மாமனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, ஏன்னா அவர் சின்ன வயசுல இருந்தே அவருக்கு திருட்டு புத்தி அதிகம். எங்கள் தாத்தா எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு, திருந்துற மாதிரி இல்லை, சரி இவனுக்கு கால் கட்டாவது போடலாம்ட்டு ஒரு கல்யாணத்தையும் பண்ணி வச்சாரு. கல்யாணம் பண்ண பிறகும் அந்த ஆள் திருந்துற மாதிரியே இல்லை, வேலை பார்க்குற இடங்கள்லாம் கொஞ்சம் நகையோ பணத்தையோ எடுத்துக்கிட்டு அந்த ஊரை விட்டே ஓடி போயிடுறது. அந்த நகையையும் பணத்தையும் பறி கொடுத்தவங்கலாம் எங்கள் தாத்தாட்ட வந்து போலீஸோட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா ஏதோ வீட்டில் இருக்கிறத விற்றுக்கிட்டு அந்த கடனை அடைப்பாரு. இப்படி தான் போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வீட்டுக்கு வந்திருந்தாரு. எங்கள் தாத்தா ரொம்பவே திட்டி அனுப்பிச்சிட்டாரு, நீ மூஞ்சில கூட முழிக்காத, உன்னை நம்பி ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே இந்த வீட்டு பக்கமே வந்துடாதடா அப்படின்னு சொல்லி
எங்கள் மாமாவை விரட்டி விட்டுட்டாரு. அந்த பொண்ணும் வாழ மாட்டேன்ட்டாங்க. உன்னட்ட வாழ்கிறதுக்கு நான் பிச்சை எடுத்து கூட கஞ்சி குடிச்சிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அவங்களும் கோவிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவரை நாங்கள் பார்க்கவே இல்லை. கொஞ்ச நாள் சென்று எங்கள் தாத்தாட்ட வந்து சொன்னாங்க, யாரோ ஒரு குழந்தை வச்சுருக்கவங்களோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அவன் பையன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவனும் திருந்தலை, இன்னும் இந்த திருட்டு தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனோட இருக்கிறவளும் இப்போ அவனுக்கு ஜாடிக்கேற்ற மூடி மாதிரி சேர்ந்துருக்கா. அவளும் இவனும் கையில் கிடைக்கிறத சுருட்டிக்கிட்டு தான் ஒவ்வொரு இடத்துலையும் மாட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரையும் போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எங்கள் தாத்தாட்ட வந்து சொன்னாங்க. இதை கேட்டு எங்கள் தாத்தா ரொம்பவே மனசு உடைஞ்சு அதிலே ரொம்ப உடம்புக்கு முடியாமல் இறந்துட்டாரு. எங்கள் தாத்தாட்ட வந்து சொன்னது, ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களோட தான் அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் எங்கள் தாத்தாட்ட வந்து சொன்னாங்க. அப்படின்னா பல்லவா, நீ குழந்தையில இங்கே இருக்க, அப்போ கையில் இருந்த குழந்தை யாரு அப்படின்னு சொல்லி சந்தா திரும்ப கேட்க, அதை கேட்டு பல்லவன் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன சொல்கிறீங்க சந்தா, அப்போ உங்கள் மாமாவோட தான் எங்கள் அம்மா இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ எப்படி இங்கே அப்படின்னு கேட்குறாப்புல. அப்போ தான் நிலா சொல்கிறாங்க, இல்லை இவன் 6 மாத குழந்தையிலேயே அவங்க அம்மா இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் அவங்கள பார்த்து நான் தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்கிறாங்க. அப்போ சந்தா பல்லவனை பார்த்து சொல்கிறாங்க, நீ நினைக்கிற மாதிரி உங்கள் அம்மா நல்லவங்கெல்லாம் கிடையாது. ஏன்னா கை குழந்தைய விட்டுவிட்டு எங்கள் மாமாவோட வாழ்ந்த ஆளு தான் இன்னைக்கு வரையும் எங்கள் மாமாவோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே உன் மேலே பாசம் இருந்தால் அவங்க உன்னை தேடி வந்திருக்கலாம்ல. இப்பையும் 2 நாள் தான் இருந்திருக்காங்க, அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னு வேற சொல்கிற. இதுலேருந்தே உங்கள் அம்மா எப்படியாப்பட்டவங்கன்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கள் அம்மா வீட்டை விட்டு போனதுக்கு காரணமே இந்த ஆளுனால தான் எங்கள் அம்மா என்னைய குழந்தையில இந்த ஆள்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க. இல்லைன்னா அவங்க என்னைய விட்டுட்டு போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுறாரு. இதை கேட்டு சந்தாவுக்கே கோவம் வருது பல்லவன் மேல. என்ன பல்லவா, என்ன பேச்சு பேசுற? அப்போ குழந்தையில விட்டுட்டு போனது ஓகே, ஆனால் இவ்வளவு நாளாக சென்னையில் இருந்துக்கிட்டு உன்னை பார்க்க வராதுக்கு காரணம் அது ஏன்னு உங்கள் அம்மாட்ட கேட்டியா? அதையும் நான் அவங்ககிட்ட கேட்டேன். அதுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க, இவர் எந்த காரணத்தை கொண்டும் என் மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு எங்கள் அம்மாவை விரட்டி விட்டுருக்காரு. அதனால தான் எங்கள் அம்மா பயந்து போய் என்னை பார்க்க வரல அப்படிங்கிறாப்புல. இதை நீ வேணா நம்பலாம், உங்கள் அம்மா அவ்வளோக்கெல்லாம் நல்லவங்க கிடையாது. அவங்களும் என் தாய் மாமனும் சேர்ந்து பல இடத்துல திருடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனவங்க. அவங்க அப்படியே வாழ்ந்துட்டாங்க. அதனால இங்கே இருக்க சங்கடப்பட்டுக்கிட்டு இதை நடேசனங்கள் மேலே பழிய போகிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி நினச்சிருந்தா இப்போ இந்த வீட்டுக்கு வந்து 2 நாளில் உன்னைய விட்டுட்டு போயிருக்க மாட்டாங்க. நீ என்ன காரணம் வேணாலும் சொல்லு, அப்போ அவங்களுக்கு நீ முக்கியம் இல்லை, என் தாய் மாமன் தான் அவங்களுக்கு முக்கியம். ஏன்னா அவங்களோட வாழ்கிறதே அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்களாம் உண்மையாக வாழ்கிறவங்க கிடையாது. அதனால இந்த வீடு அவங்களுக்கு செட் ஆகாது. அதனால தான் இந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சந்தா சொல்லவும், மறுபடியும் சந்தா சொல்கிறாங்க, இன்னும் என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோமலு புருஷன் கையில் குழந்தையோட அந்த போட்டாவை எடுத்து பல்லவன்கிட்ட காட்டுறாங்க. இதை பார்த்ததுக்கு பின்னாடியாவது உங்கள் அம்மா எப்படியாப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டாவை காட்டுறாங்க. அதை பார்த்த பல்லவன் ரொம்பவே ஷாக்காகிறாரு. நடேசன் நினைக்கிறாரு, எது தெரியக்கூடாதுன்னு நினச்சோமோ அது தெரிஞ்சு போச்சே அப்படின்ட்டு அவரும் அதிர்ச்சியோட பார்க்குறாரு நடேசன்.